எங்க அம்மாவை காப்பாத்துற மாதிரி நடிச்சு ஏமாத்தலான்னு பாக்குறியா நீ? பூமி, நீ இன்னும் தூங்கலையா? இல்ல மாமா. சாரதாக்கு நடந்த அவமானத்தை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குமா? அவங்க அம்மாக்கு அப்படி நடந்ததுன்னு ஒருவேளை ககனுக்கு தெரிஞ்சா அபூர்வா குடும்பத்தை மொத்தமா நாசம் பண்ணிருப்பான். நம்ம முகத்தை கூட பார்த்துருக்க மாட்டான். நீ காப்பாத்தினது சாரதாவை மட்டும் இல்லம்மா, இந்த குடும்பத்தையும் சேர்த்துதான். அத்தையா இருந்தாலும் பூர்ணியா இருந்தாலும் அவருக்கு உயிர் மாமா. அவங்களுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் தாங்கிக்க மாட்டாரு. சில நேரங்கள்ல ஒரே நிமிஷத்துல கூட வாழ்க்கையோட பாதையே மாத்திருமா. இப்ப சாரதா விஷயத்துலயும் அப்படிதான் நடந்திருக்கு. ஆனா பூமி, நீ பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ மாமா, நீங்க இப்படி பேசி என்னை பிரிச்சு பார்க்காதீங்க. அத்தை உங்களுக்கு மனைவின்னா எனக்கு மாமியார். அவங்களை காப்பாத்துறது என்னோட கடமை மாமா. ஆனா அவரோட கண்ணுக்கு இது எதுவுமே தெரியல. நான் அத்தைய காப்பாத்தினேங்கிறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களுக்கு நடந்த அவமானத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றாரு. அவ அப்படிதான்மா, அவ அப்படிதான். யாரையும் சரியாவே புரிஞ்சுக்க மாட்டான். அந்த அவசர புத்தியை தான் கொஞ்சம் குறைச்சுக்கணும். இல்லைன்னா அவருக்கு நெருக்கமானவங்க எல்லாம் விட்டு விலகி போயிடுவாங்க. பூமி, எனக்கு சாரதாவை பார்க்கணும் போல இருக்கு. மாமா இப்பவா? ஆமாம்மா, சாரதா இங்க வந்தப்ப என்னால் அவளை காப்பாற்ற முடியாம போச்சு. மன்னிக்கிற குணம் அவளுக்கு இருந்தாலும் கேட்குற அருகதைய நான் இழந்துட்டேம்மா. அட்லீஸ்ட் அவளை பார்த்தா கூட போதுமா? வாமா போலாம். ஆனா மாமா, இப்ப போறது சரியா இருக்காது. நம்ம சொந்தங்களை பார்க்கறதுக்கு நேரங்காலம்லாம் எதுக்குமா? நம்மள எதிரியா நினைக்கிற என் புருஷனும் அங்கதானே இருக்காரு. பூமி, வெறுப்ப அன்பால மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா? உண்மைதான். நம்ம அன்புல நேர்மை இருக்கு. அதுதான் நம்மள ஜெயிக்க வைக்கும். நமக்கு இந்த அவமானம் ஒன்றும் புதுசு இல்லைல்ல மாமா. போலாம் மாமா, அத்தைய போய் பார்க்கலாம். அவர்கிட்ட மாட்டிக்கிட்டா வாய்க்கு வந்தபடி 4 வார்த்தை திட்டுவாரு, அவ்வளவுதானே. ஆனா உங்களுக்கு அத்தைய பார்த்தோங்கிற நிம்மதி இருக்கும்ல, அது போதும். சரி வாங்க போலாம். ககன், அந்த பேர்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அவர் கண்ணுல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அந்த ஸ்மைல்ல ஒரு ஸ்வீட்னஸ் தெரியுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ, எங்க இருக்காரோ? ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. தூங்கிட்டீங்களா? இன்னும் இல்லை. அப்போ தூக்கம் வரலையா? கால் பண்ணிருக்கீங்க, ஏதாவது பேசணுமா? கட்டிக்கு போற புருஷன் பொண்டாட்டி பேசுறதுக்கு டாபிக்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. சாதாரணமா பேசினாலே போதும். ஒருத்தருடைய குரலை இன்னொருத்தர் கேட்டுக்கிட்டு, ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ற இந்த டைம் தான் நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட் மெமரிஸா இருக்கும். நான் தான் ஏதோ நியூஸ் ரீடர் மாதிரி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க. அது யூசுவலா நான் கம்மியா தான் பேசுவேன். அதிகமா பேசினா முத்து ஏதாவது உதந்துருமா? உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட சொல்றேன். இப்படி போன்ல இல்ல,
டைரக்டா உங்க கைய நான் புடிச்சுக்கிட்டு உங்க கண்களை பார்த்துட்டு ரொமான்டிக்கா சொல்றேன். தூக்கம் வருதா? ஹலோ தாரா, ஆக்சுவலி நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். நாளைக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்கு. கேன் வி டாக் டுமாரோ ஆர் லேட்டர் ப்ளீஸ்? ஓ சாரி, நான் டைமை பார்க்கவே இல்லை. சரி, கடைசியா ஒன்னு கேட்கவா? சொல்லுங்க ப்ளீஸ். என்ன உங்களுக்கு மனப்பூர்வமா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. Thank you so much. Bye. Have your sweet dreams. Good night. Yes. அவருக்கு என்ன மனப்பூர்வமா பிடிச்சிருக்கு. மாமா, அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. இந்த பக்கம் போகாம அந்த பக்கமா போய் எகிரி குதிச்சு போலாம். சரி. பூமி, செவர் ரொம்ப ஹைட்டா இருக்குமா? என்ன மாமா, நம்ம எப்படியாவது போய் தானே ஆகணும். மாமா, எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லம்மா, உன் புருஷனை பார்க்கறதுக்காக நீ படுற கஷ்டத்தை பார்த்தா சிரிப்பு தான் வருது. அப்போ பொண்ணுங்களை பார்க்க பசங்க தான் செவ்வரேறி குதிக்கணுமா? பொண்ணுங்களும் செவ்வரேறி குதிக்கலான்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். சரி சரி. ஏறுங்க.